எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லாம் வந்து பிராக்டிஸ் பண்றாங்க மேம். என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம காலங்காலமா வந்து விரதம் எடுக்கிறதுன்றது வந்து ஒரு ட்ரெடிஷனல் பிராக்டிஸாவே இருக்கு. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் விரதமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் நம்ம கிட்டத்தட்ட ஒண்ணுதான். என்னன்னா இந்த விரதம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நமக்கு நிறைய பலன் கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய சைக்காலஜிக்கலா நம்ம மனசே ஒரு அமைதியாக ஆரம்பிச்சோம். விரதம் இருக்கும்போது நமக்கு நிறைய பலன்கள், கிரக நிலைகள் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா. சித்த மருத்துவத்துல விரத முறைகள், வழிபாட்டு முறைகள், மருத்துவம், உணவு, ஜோதிடம் எல்லாமே ஒன்று சேர்ந்துதான் ஒருத்தருடைய நம்மளுடைய ஹெல்த்தை தீர்மானிக்குது. உடல் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் இது எல்லாமே ஒன்னோட ஒன்று எல்லாமே இன்டர்லிங்க் தான் சொல்லியிருப்பாங்க. உடல்ல அந்த வெப்பம் சமநிலையில் இருக்கிறதுக்கான ஒரு டேட் அதுதான். அப்போ நம்ம விரதம் இருந்தோம்னா இன்னும் நிறைய பலன் கிடைக்கும். உடல்ல இருக்கக்கூடிய நமக்கு நோய்கள் எல்லாமே விலகும். அதே மாதிரி நம்ம சிந்தனை எல்லாமே கடவுளையே நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ நம்ம கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடா தான் இருக்கும். ஸோ கோயிலுக்கு போனால் நோய்கிட்டேருந்து கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் அப்படின்றத சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த பரிகாரங்கள் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜோதிடம் பார்ப்பாங்க, ஒரு சிலர் ஜோதிடம் பார்ப்பாங்க, நாடி ஜோதிடம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பரிகார முறைகள் சரியாக செய்யும்பொழுதும் நோய்கள் நமக்கு தீர்க்கப்படுது. அது சரியான பரிகாரமாக இருக்கணும். ஸோ நம்ம அது கரெக்டானு தெரிஞ்சுட்டு நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை விட முக்கியமானது தினம்தோறும் வழிபாட்டு முறை ரொம்ப முக்கியம். சில அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகிறது ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. சில கோயில்களில் இரவு அங்கே இருங்க அமாவாசை அன்னைக்குன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக விரதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும், ஸோ எவ்ரி மந்த் பீரியட்ஸ் நடக்குது. அப்போது இந்த மாதிரி விரத முறைகளும் இருந்து ஹெல்த்தியாக ஃபுட் எடுக்கும்போதும் ஸோ யூட்ரஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வராமல் இருக்கும். கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. வீட்டில் எல்லாருமே விரதம் இருக்கும்போது ஒரு பாசிட்டிவிட்டியும், ஸோ வீட்டில் எல்லாம் ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒற்றுமைக்காகவும் அப்போ மன நிம்மதியாக இருக்கும்போது ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் இருக்குன்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் விரதம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது. சில பேருக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட், என்ன மாதிரி மருந்துகள் எடுத்தாலுமே அவங்களுக்கு அந்த நோயிலேருந்து ஒரு விடுதலைன்றது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதுக்கு வேறு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கும், இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேச போகிறோம். அண்ட் இதை பற்றி பேசுறதுக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா டாக்டர் நித்யா. அவங்க ஒரு சித்தா டாக்டர். அவங்க கிட்ட இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ முதல் கேள்வி வந்து, இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லாம் வந்து பிராக்டிஸ் பண்றாங்க மேம். என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம காலங்காலமா வந்து விரதம் எடுக்கிறதுன்றது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பிராக்டிஸாவே இருக்கு. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் விரதமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் நம்ம கிட்டத்தட்ட ஒண்ணுதான். என்னன்னா இந்த விரதம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நமக்கு நிறைய பலன் கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய சைக்காலஜிக்கலா நம்ம மனசே ஒரு அமைதியாக ஆரம்பிச்சிடும். அந்த ப்ரேயர்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட வேண்டுதல் இல்லை கடவுளோட சேர்ந்து இருக்கிற மாதிரியே ஒரு ட்ராவல் இருக்கும். பட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்னது நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம், காலையில் இந்த டைமுக்கு இது சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். விரதம் இருக்கும்போது நமக்கு நிறைய பலன்கள், கிரக நிலைகள் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா. சித்த மருத்துவத்தில் விரத முறைகள், வழிபாட்டு முறைகள், மருத்துவம், உணவு, ஜோதிடம் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் ஒருத்தருடைய நம்மளுடைய ஹெல்த்தை தீர்மானிக்குது. உடல் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் இது எல்லாமே ஒன்னோட ஒன்று எல்லாமே இன்டர்லிங்க் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போது ஏகாதேசிக்கு விரதம் இருக்கிறது, ஷஷ்டி விரதம் இருக்கிறது, ஒன்னொன்றுமே பார்த்தோம்னா அந்த நாள் அந்த கிழமைக்கு நம்ம விரதம் இருக்கும்போது உடலில் அந்த வெப்பம் சமநிலையில் இருக்கிறதுக்கான ஒரு டேட் அதுதான். அப்போ நம்ம விரதம் இருந்தோம்னா இன்னும் நிறைய பலன் கிடைக்கும். உடலில் இருக்கக்கூடிய நமக்கு நோய்கள் எல்லாமே விலகும். அதே மாதிரி நம்ம சிந்தனை எல்லாமே கடவுளையே நினச்சிட்டு இருக்கோம். அப்போது நம்ம கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணுற விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஒவ்வொரு விரத முறையப்பையும் நம்ம கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஹெல்த் ரிலேட்டடாகவும் சொல்லியிருப்பாங்க. அப்போ விரதம் இருந்து ஒரு விஷயம் நம்ம சேரணும் போது ஒரு நோய்க்காக, இப்போ ஒருத்தருக்காக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை நம்மளே நமக்காக விரதம் இருக்கிறோன்னு சொல்லும் போதோ ஈஸியாக பாடியிலேருந்து அந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கான வழிமுறைகளாக இருக்கும்.
ஸோ இன்னைக்கு ஒருத்தங்க வந்து விரதம் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த மாதிரி நோய்கள்லேருந்து அவங்களால தப்பிக்க முடியும்? நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது பாடியில் எல்லாமே டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் விரத முறைகள் அப்படின்னு சொல்கிறது. கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டைஜஷனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி. ஸோ விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மைண்டுமே ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலாக்ஸ் ஆகி நம்ம இறை சிந்தனையோடு மட்டுமே இருப்போம். அதே மாதிரி விரதம் இருக்கும்போது இப்போது வெயில் காலம் சம்மர் டைமில் வருது அப்படின்னு சொல்லும்போது சில விரத முறைகள் நமக்கு இருக்கும். இப்போது ராமநவமிலாம் வந்தது இல்லைங்களா? இந்த ராமநவமிக்குமே வந்து பார்த்திங்கன்னா பானகம் வச்சு படைப்பாங்க, நீர்மோர் வைத்து படைக்கிறது. எதுக்குன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம விரதம் இருந்து இறைவனை நல்லா பிரார்த்தனை செஞ்சு அந்த பானகம் நீர்மோர்லாம் எடுக்கும்போது வயிறு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அதிகமாக நம்ம இந்த கோடை காலத்தில் ஸ்பைஸியாக காரமாக ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம அதை வந்து டெய்லி ஒரு நாள் நம்ம குடிச்சோம்னா நல்லா இருக்கே அப்படின்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ முக்கியமாக விரதம் இருக்கிறது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும், ஸோ எவ்ரி மந்த் பீரியட்ஸ் நடக்குது. அப்போது இந்த மாதிரி விரத முறைகளும் இருந்து ஹெல்த்தியாக ஃபுட்டு எடுக்கும்போதும் ஸோ யுட்ரஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வராமல் இருக்கும். கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. வீட்டில் எல்லாருமே விரதம் இருக்கும்போது ஒரு பாசிட்டிவிட்டியும், ஸோ வீட்டில் எல்லாம் ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒற்றுமைக்காகவும், ஸோ அப்போ மன நிம்மதியாக இருக்கும்போது ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் இருக்குன்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் இப்படி தான். ஸோ சித்த மருத்துவத்துலையுமே வந்து பார்த்தோம்னா அமாவாசையோ பௌர்ணமியோ விரதம் இருக்கிறோம் இல்லைங்களா? அதுவுமே அன்றைக்கி அந்த சந்திர தரிசனம் செய்கிறது. இப்போ நமக்கு அமாவாசை வருது, 3ஆம் நாள் சந்திர தரிசனம் செய்கிறோன்னா அதுக்கு ஒரு முறைகள் வச்சுருப்பாங்க. சில மருந்துகள் அன்றைக்கி தான் நாங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அந்த மருந்துகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு 3ஆம் பிறை அன்றைக்கி அதை பார்த்துட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு ஸோ சித்தர்களை நல்லா வணங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மெடிசன் செய்வோம். அப்போ எல்லாமே மருந்துமே வந்து பார்த்தோம்னா இந்த விரத முறையோடு வழிபாட்டு முறையோடு தொடர்புடையதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபர்டிலிட்டி இஷ்யூஸுக்குலாம் முதல்ல பெண்கள் என்ன மாதிரி சாப்பிடணும் அப்படின்றது இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க. இந்த வாட்டி வந்து சாப்பிடாம இருக்க இந்த நாட்கள்னால வந்து எப்படி நம்ம ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்லேருந்து நம்ம வெளில வரலான்றதும் நீங்கள் இப்போ வந்து சொல்லிட்டீங்க. ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து ஒருத்தங்களுக்கு இப்போ இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த மெடிக்கல் ரீசன்ஸ் தாண்டி வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்குமா மேம்? ஸோ மெடிக்கல் ரீசன்ஸ் தாண்டினா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் சொல்லலாம், ஹெரிடிட்டியாக சில விஷயங்கள் சொல்லலாம். இது எல்லாமே இல்லை நமக்கு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறது எல்லாருக்குமே ஓகே. பட் இந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் சொல்கிறது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கா, இல்லை ஸ்கின்ல விட்டிலிகோ மாதிரி ப்ராப்ளமோ, இல்லை சோரியாசிஸ் எக்ஸிமா மாதிரி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே இந்த ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ இதையும் நம்ம செக் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இன்னைக்கு விரதம் எப்படி இருக்கணும், என்னைக்கு எடுக்கணும், இதை எடுத்தால் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத சொன்னீங்க. பொதுவாக விரதம் முடிஞ்சோடனே எல்லாரும் என்ன கிடைக்குதோ போய் சாப்பிட்றாங்க. அது வந்து ஒரு கெட்ட பழக்கம்னு வந்து பல பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும்? விரதம் முடிஞ்ச உடனே உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது உடலை குளிர்விக்கக்கூடிய உணவுகளாக எடுக்கணும். இப்போ காலையிலேருந்து நம்ம விரதம் இருக்கிறோம், ஃபுட் எடுத்துருக்க மாட்டோம், நீராகாரம் ஏதாவது எடுத்திருப்போம். ஆனால் உடலை குளிர்விக்கிறதுக்கு பால் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ இதனோட வாழை தேன் கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எனர்ஜி தரக்கூடியது. ஸோ நிறைய பேர் ரொம்ப ஒல்லியாகவே இருப்பாங்க. கர்ப்பப்பையிலையும் ஒரு சிலருக்கு இந்த எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கும். அந்த புண்களை ஆற்றுவதற்கு முக்கியமாக இந்த சஷ்டி விரதம் சொல்கிறோம் இல்லைங்களா, பெண்களுக்கு அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. ஸோ இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட்டில் இருந்துகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது சஷ்டி விரதத்தை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுப்பாங்க, பால் பழம் இதனோட சேர்த்து தேன் கலந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய புண்களை எல்லாமே ஆற்றுவதற்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதுவே அகத்திக்கீரையும் எடுத்துக்கலாம். ஏகாதசி விரதங்க இருக்கிறாங்கன்னும் போது அந்த உடலை குளிர்ச்சி வைக்கிறதுக்கு ஸோ அகத்தீயை உள்ளே இருக்கக்கூடிய தீயை குறைக்கக்கூடிய அந்த மூலிகைன்றதுனால தான் அகத்தின்ற பேரே வந்துச்சு. அப்போ அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு அகத்திக்கீரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேன் கலந்த தேனும் தினைமாவும் சஷ்டி விரதம்லாம் முடிச்சுட்டு இந்த கார்த்திகை விரதம்லாம் இருக்கிறப்போ தேனும் தினைமாவும் எடுப்பாங்க. அது உடலுக்கு நல்லா வலிமை தரக்கூடியது. அந்த மாதிரி ஒவ்வொரு விரதத்துக்குமே ஸ்பெஷலாக வைக்கும்போது விரதம் முடிக்கக்கூடிய சமயத்தில் கூட்டு மாதிரியோ இல்லை நம்ம கஞ்சி வகையான உணவுகளோ ரொம்ப காரம் இல்லாத உணவுகள் எடுக்கிறது தான் சிறந்தது. இதில் வெல்லம் கலந்து நெய் கலந்து இன்ஸ்டண்ட்டாக இது எல்லாமே எனர்ஜி தரக்கூடியது. நெய்யாக இருக்கட்டும், வெல்லமாக இருக்கட்டும், இந்த பொரி உருண்டையெல்லாம் கொடுப்பாங்க, கார்த்திகை பொரினே பேர் அதுக்கு. ஸோ அது எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி தரக்கூடியது. இந்த மாதிரி உணவுகள் தான் நம்ம எடுக்கணும். எடுத்தோடனே டக்குன்னு ஸ்பைசி ஃபுட்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஸோ என்னோட அடுத்த கொஸ்டின் வந்து என்னென்னா, சில பேருக்கு வந்து ஒரு டிசீஸ்க்கான ட்ரீட்மெண்ட் மருந்துகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் என்னதான் ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் அவங்க ட்ரை பண்ணாலுமே அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு எஸ்கேப் அதுலேருந்து ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு கிடச்சிருக்காரு. இதுக்கு என்ன மேம் காரணமாக இருக்கும்? ஸோ மெயினாக நிறைய டிசீஸ்க்கு ரீசன் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்.
சரிங்களா? இந்த ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ தீராது இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தான் மெடிசன் கொடுத்தாலும் நமக்கு ரிசல்ட் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம மெடிசன் எடுக்கிறோம், நல்ல ரிசல்ட் இருக்குது, திடீர்னு எனக்கு திரும்ப அக்ரவேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 2 விஷயம் நம்ம நோட் பண்ணோம். டயட் ஏதாவது சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டோமா அப்படின்றத பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குது. நிறைய பேர் நமக்கே தெரியும், ஐயோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சு அடுத்து அந்த 1 வீக்கில் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ்னாலேயே அந்த அதிர்ச்சியிலே எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம என்ன தான் மெடிசன் எடுக்கிறோம், டயட் எடுக்கிறோம், எனக்கு ரிலீஃப் கிடைக்கலன்னா இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, நம்ம டயட் கரெக்டாக எடுக்கிறோமா, இல்லை ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குது, இல்லை நம்மளுடைய ஸ்லீப் பேட்டர்ன் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நான் நிறைய பேர் சொல்கிறது, இவ்வளோ மெடிசன்ஸ் நான் எடுத்திருக்கேன், எனக்கு ஏன் ரிசல்ட் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ரீசனும் இதுதான். அதனால தான் சித்த மருத்துவம் எடுக்கும்போதே இந்த பத்திய முறைகள்னு ஒரு விஷயம் சொல்லிடுறோம். நிறைய பேர் பயப்படுவாங்க சித்தா மெடிசன் எடுக்கிறதுக்கு. ஐயோ பத்தியம்லாம் சொல்லுவாங்க, பத்தியம்லாம் ஒன்றும் இல்லை, இது சாப்பிடுங்க இது சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது மெடிசன்ஸ் நல்லாவே நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், அதுக்கான ரிசல்ட் இருக்கும். ஏன்னா என்ன, நம்ம அகத்திக்கீரையோ இல்லை பாவக்காயோ இல்லை கிழங்கு வகைகள் இது எல்லாமே சொல்கிறோம், ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸு. சில வகையான கண்டிஷனுக்கு நம்ம நான்வெஜ் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். சீ ஃபுட்ஸ் சில விஷயம் கண்டிப்பாக அந்த ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க சீ ஃபுட்ஸ் எடுக்கவே கூடாது. ஸோ இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ ஒரு நோய் குணமாகணும் அப்படின்னு சொன்னால் மருந்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய டயட், லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாம் தான் அந்த ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் தான் நம்மளுடைய எவ்வளோ சீக்கிரம் நம்ம க்யூர் ஆகணுன்றதை டிசைட் பண்ணுது. ஸோ அடுத்த கொஷின் வந்து, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நோய்கள்லாம் இருக்கா, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு நோய் இருக்குன்னா அது கோயிலுக்கு போனால் அதுக்கான தீர்வு கிடைக்குமா மேம்? நிச்சயமாக. ஆலயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வழிபாட்டு முறைகள் நம்மளுடைய வாழ்வியல் முறையோட தொடர்புடையது தான். நிறைய கோயில்கள் பார்த்திங்கன்னா சில நாட்கள் விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி கோயில்களில் ஸ்தல விருட்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தல விருட்சமே வந்து பார்த்திங்கன்னா மூலிகை தான். அப்போது இறைவனும் சரி மூலிகையும் சரி நம்ம மருத்துவமும் சரி ஒன்றோடு ஒன்று நமக்கு எல்லாமே லிங்க் ஆகி தான் இருக்கும். அப்போது இந்த நோய் இருக்கா, இந்த பர்டிகுலராக இந்த தலத்துக்கு போங்கன்னா அந்த ஸ்தல வரலாறு பார்க்கும்பொழுது இறைவனே அங்கே நேரடியாக வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கும். அந்த இடத்துல நம்ம போகும்போது அந்த வைப் நம்ம பாடியில் வர ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு ஈஸியாக அந்த நோயிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும், நம்ம மனசு அதை நம்ப ஆரம்பிக்கும். ஓகே இங்கே வந்துட்டோம்ப்பா, இனிமேல் எல்லாமே சரியாயிடும், நம்பிக்கையோடு இந்த டயட்டும் மெடிசன் நம்ம சாப்பிட்றோம், க்யூர் ஆகிடுவோம். அப்போது எந்த ஒரு விஷயமே கான்ஃபிடென்ட்டோடு நம்ம செய்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் சில விஷயங்கள், சில கோயில்கள், அதுவும் அந்த ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த விருட்சத்துக்கு கீழே உட்காந்து சில நேரம் நம்ம மெடிடேஷன் பண்ணணும். ஒரு 10 நிமிடங்கள் அந்த மூலிகை கீழே நம்ம உட்காரோம். அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் இடத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் ஒன்று இருக்கும். அந்த வைப்ரேஷனில் நம்ம இருக்கும்போது அந்த ஆரா நமக்குள்ளேயும் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் இப்போ வந்து நிறைய பேருக்கு குழந்தை இல்லையா, ஸோ கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறது. முக்கியமாக இந்த வைத்தீஸ்வரன் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா திருச்சாந்தூர் உண்டைன்னு ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. அது அவ்வளோ ஸ்பெஷல்னே சொல்லலாம், அவ்வளோ ஸ்பெஷல். ஸோ என்ன வகையான நோயாக இருந்தாலும் நம்ம அதை வாங்கி ரெகுலராக சாப்பிடும்போதோ இல்லை ஒரு முறை அது எடுத்தால் கூட போதும், உடலுக்கு அவ்வளோ நன்மை தரக்கூடியது. அப்போது இறைவனே டைரெக்டாக மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு மருத்துவம் தான் சித்த மருத்துவம். நிறைய சிவ ஆலயங்கள் பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தோட தொடர்புடையது. சிவன் கொடுத்த மருந்துகள் தான் நிறைய கோயில்களில் பிரசாதமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது நோய்கள் நிச்சயமாக நமக்கு தீர்க்கப்படுது. ஸோ கோயிலுக்கு போனால் நோய்கிட்டேருந்து கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் அப்படின்றத மாதிரி சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த பரிகாரங்கள் பண்ணுறதுனால நம்மளுக்கு அது ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் இருக்குமா மேம்? கண்டிப்பாக இருக்கும். ஸோ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜோதிடம் பார்ப்பாங்க, ஒரு சிலர் ஜோதிடம் பார்ப்பாங்க, நாடி ஜோதிடம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பரிகார முறைகள் சரியாக செய்யும்பொழுதும் நோய்கள் நமக்கு தீர்க்கப்படுது. அது சரியான பரிகாரமாக இருக்கணும். ஸோ நம்ம அது கரெக்டானு தெரிஞ்சுட்டு நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை விட முக்கியமானது தினம்தோறும் வழிபாட்டு முறை ரொம்ப முக்கியம். சில நாட்கள் இருக்கும், அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரம் செய்கிறது, இந்த பிரார்த்தனை செய்கிறது. அந்த அமாவாசை பௌர்ணமி தவற விடாமல் எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணணும். சில அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு போகிறது ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க, சில கோயில்களில் இரவு அங்கே இருங்க அமாவாசை அன்னைக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி எல்லாமே நம்ம இருக்கும்போது இறைவனோட அருள் மட்டும் இல்லை, அந்த வைப் நம்ம பாடியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த கிளென்சிங் சொல்கிறோம், ஆரா கிளென்சிங் அப்படின்னு சொல்கிறது நேச்சுரலாக சயின்டிஃபிக்காகவும் அதான் நடக்குது. ஸோ ஒரு கருவறைக்குள்ளே நம்ம போயிட்டு வெளியில் வரோனாவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீருதுன்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் அமாவாசை அன்னைக்கு சில கோயில்களில் இரவு அங்கே இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனும் அதுதான். அதே மாதிரி தான் பௌர்ணமி அன்னைக்கு இந்த நம்ம கிரிவலம்லாம் போங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். அந்த நில ஒளி நம்ம உடலில் படும்போது
பார்த்தீங்கன்னா பாடி நல்லா கிளென்சிங் ஆக ஆரம்பிக்கும். இறை சிந்தனை வர வர உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் மனதில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறுது. அப்போ நம்ம மெடிசன்ஸும் எடுக்கும்போது ஈஸியாக ரெக்கவர் ஆகுது. அந்த உணவு முறைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ விரதம் முடிச்சுட்டு இந்த உணவுகள்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு நோயிலேருந்து முழுவதுமாக நம்ம வெளியே வர்றதுக்கு இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு விரதம் எடுக்கிறதுனால என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது, அண்ட் தீராத நோய், அதாவது எவ்வளோ மெடிசன்ஸ் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அது இன்னுமே பவர்ஃபுல்லாக அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை மாற்றுறதுக்கு கோயில்களும் வழிபாடுகளும் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்க மேம். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு நன்றி.